ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள சிஎஸ்கே vs கேகேஆர் போட்டியில் நடந்த 6 சம்பவங்கள் என்ன ரசூல் ஏன் காதை போத்தி டோனி வருகையால பவுண்டரி லைனுக்கு ஓடினார் அப்படிங்கறத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்ச்ல முதல் சம்பவம் சிஎஸ்கே டாஸை விட்டு பெற்று பந்து வீச்சு தேர்வு செஞ்சதுதான். பந்து வீச்சு தேர்வு செஞ்சது மட்டும் இல்லாம ஸ்லீப் ஷாட் விக்கெட்டை முதல் பாலே எடுத்த டெஸ்பாண்டே அதுக்கப்புறம் சிறப்பா போட்டாங்க. பவர் பிளேல 50 ரன்களுக்கு மேல கேகேஆர் அடிச்சிருந்தாலும் ரகுவன்சி, சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர்னு 3 முக்கிய விக்கெட் எடுத்து ஜடேஜா அவர்கள் கேம் செஞ்சற மாதிரி சம்பவம் பண்ணார். அடுத்த சம்பவமா கேகேஆர் அணியை சேர்ந்த பெஸ்ட் பினிஷரான ரிங்கு சிங் ரசூல் விக்கெட்டை அடுத்தடுத்து டெஸ்பாண்டே எடுத்து சம்பவம் பண்ணதுதான். அதுலயும் ரிங்கு சிங் 14 பாலுக்கு 9 ரன் அவுட் ஆக ரசூல் 10 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும் போது டெஸ்பாண்டே போட்ட பால் டேனியல் மிச்சல்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிருப்பார். முதல் 5 ஓவருக்கு 50 ரன் அடிச்சு ஒரு விக்கெட்டை இழந்த கேகேஆர் அணி 15 ஓவருக்கு கேகேஆர் அணி 88 ரன் மட்டும் அடிச்சிருப்பாங்க. 8 விக்கெட் இழந்திருப்பாங்க. இதனால கேகேஆர் அணி 20 ஓவர் முடிவுல 9 விக்கெட்ல போயிருக்கு. 137 ஒரு கம்மியான டார்கெட் தான் சிஎஸ்கேக்கு செட் பண்ணாங்க. சிஎஸ்கே அபாரமான பந்து வீச்சு காரணமா கேகேஆர் அணியை பொட்டலம் பண்ணாங்க. சிஎஸ்கே பந்து வீச்சு தரப்புல டெஸ்பாண்டே 4 ஓவர் வீச்சு 33 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டும், மொத்த வீச்சு ரகமா 4 ஓவர் வீச்சு 22 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்து மீண்டும் பப்புல் ஹப் போல்ட் ஆனார். ஜடேஜா 4 ஓவர் வீசி 18 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாங்க. 138 ரன் அடிச்சா விட்டு ஈஸியான டார்கெட் நோக்கி கிளம்புறீங்க. சிஎஸ்கே தொடக்கம் கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு. வழக்கம் போல ரச்சின் ரவீந்திரா 8 பாலுக்கு 15 ரன் அடிச்சு அவுட் ஆக ஜடேஜா, டேனியல் மிச்சல் பவர் பிளே யூஸ் பண்ணி அதிரடியா விளையாண்டாங்க. அதுலயும் கேப்டன் ருத்ராஜ் கேட்வால் ஃபார்ம் அவுட்ல இருந்த இந்த சீசன்ல கேகேஆருக்கு எதிராக 6 சதம் அடிச்சு ஃபார்முக்கு வந்து அடுத்த சம்பவமா பெரிய சம்பவம் பண்ணிட்டார். இந்த மேட்ச்ல டேனியல் மிச்சல் 19 பாலுக்கு 25 ரன் அடிச்சு அவுட் ஆக சிவம் துபே 18 பாலுக்கு 28 ரன் அடிச்சு அவுட் ஆனாங்க. ருத்ராஜ் கேட்வால் என்னதான் பொறுமையை விளையாண்டாலும் போட்டிக்கு தகுந்த மாதிரி மேட்சை சூப்பரா எடுத்துட்டு போய் ருத்ராஜ் கேட்வால் இந்த மேட்ச்ல 1/2 சதம் அடிச்சு அவருடைய கேப்டன் 1/2 சதத்தை பூர்த்தி பண்ணது மட்டும் இல்லாம ஃபார்முக்கு வந்து சம்பவம் பண்ணார். தூபி 18 பாலுக்கு 28 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆனதுக்கு பிறகு ஜடேஜா வந்து போட்டியை முடிப்பார்னு பார்த்தா தலை எம்எஸ் தோனியை வர சொல்லிட்டாங்க சிஎஸ்கே நிர்வாகம். கடைசி 3 ரன் வெற்றி பெற தேவைப்படும் போது தலை எம்எஸ் தோனி உள்ள வந்தாங்க. சென்னை சேப்பக்கத்துல இந்த வருடம் முதல் தலை எம்எஸ் தோனி உள்ள வந்ததுனால ரசிகர்கள் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் 125 டெசிபிள்ல கத்த 125 டெசிபிள் சவுண்ட எதிர்பார்க்காத ரசூல் அவர்கள் பேட்டிங் கிரீஸில் இருந்து காதை போத்துக்கிட்டே பவுண்டரி லைனுக்கு போய் அதிர்ச்சி ஆனார். ஏன்னா ரசூல் அவர்களுக்கு சவுண்டா சுத்தமா பிடிக்காதான். ஆனா இந்த சவுண்டை கேட்ட ரசூல் அவர்கள் காதை பொத்திக்கிட்டே நின்னார். எம்எஸ் தோனி அந்த பாலை ஃபேஸ் பண்ற வரையும் சவுண்ட் இருந்ததுனால அது வரையும் தனது கையை காலால் பொத்தி போட்டியை கவனிச்சுட்டு இருந்தார் ரசூல். இந்த வீடியோ சம வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒரு மிக சிறந்த பினிஷரான ரசூல் அவர்கள் டோனி என்ட்ரிய கேட்க முடியாம காதை பொத்தி இருக்கார். கடந்த 2 போட்டியா பேட்டிங் ஆட வராத எம்எஸ் தோனி இந்த போட்டியில பேட்டிங் ஆட வந்ததுனால ரசிகர்கள் மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. ஹுக்கும் பாட்டை போட்டு டோனி வருகையை கொண்டாட நம்ம ருத்துராஜ் கேட்வால் டோனிக்கு சிங்கிள் வச்சு நீனே பினிஷிங் பண்ண தலன்னு சொல்ல, ஆனா டோனி அவர்கள் சிங்கிள் வச்சு ருத்துக்கு சைரட்டா கொடுக்க ருத்து அவர்கள் பவுண்டரி அடிச்சு வெற்றி இலக்க பூர்த்தி பண்ணார். 17.4 ஓவர் முடியல 3 விக்கெட் போயிருக்கு. 147 ரன் சிஎஸ்கே அடிச்சதுனால 7 விக்கெட் வித்தியாசத்தை சிஎஸ்கே ஜெயிச்சாங்க. போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு டோனி கிட்ட போய் ரசூல் என்ன தல உனக்கு மட்டும் இவ்வளவு கத்துறாங்க, என்னால நிக்கவே முடியலன்னு சொல்ல கௌதம் கம்பீர கத்தி அனைத்து அன்பை பரிமாறினார் எம்எஸ் தோனி. இந்த புகைப்படங்கள் இந்த வீடியோக்கள் இணையத்துல சம வைரலாயிட்டு இருக்கு. டோனியுடைய மாஸ் என்ட்ரியை பத்தி என்ன நினைக்கிறீங்க, சிஎஸ்கே வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.